மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயிலர் 2 திரைப்படம் இன்னும் ட்ரெய்லர் வரல, எந்த அப்டேட்டும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ரஜினி சார் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டாரு, பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ இதோட அப்டேட் வரும்? ஏன்னா ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு அப்டேட்டும் கிடையாது இப்போ வரைக்கும். அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கிளிம்ஸியாவது விட்டுருக்கலாம். ஏன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் விடலை. அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக், தேர்ட் லுக் எதுவுமே விடவே இல்லை. பட் இந்த நேரத்தில் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி படத்தோடைய இன்ட்ரோல் பிளாக்லாம் செம்மையாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே எப்போ சார் இதோட அப்டேட் வரும்? இல்லை அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி அவருடைய பர்த்டேக்கு வர வேண்டியது. பட் இதை படைப்பு ரிலீஸ்னால வர முடியலன்னு சொல்லியிருக்கேன் நம்ம. பட் ஒரு மேக்கிங் வீடியோ விட்டு ஒன்று தெரிவிக்க விட்டாங்க. பட் என்னென்னா அடுத்தடுத்த ஒரு லைனப்பில் இருந்தார். அந்த 173 அந்த ஸ்கிரிப்ட் கேட்குறது போகிறதுனால இது கொஞ்சம் லேட் பண்ணிக்கலாம். அது ஒரு நான் அது அந்த அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சிட்றேன் நெல்சன் சொல்லி தான். நெல்சன் ரெடி பண்ணி வச்சிட்டார். நீங்கள் கேட்டது மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் ஒரு கிளிம்ஸு ட்ரெய்லரும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. உங்களுக்கு April 14 வரதுக்கான வேலைகள் நிறைய இருக்குது. அதில் கண்டிப்பாக April 14 ஜெயிலர் 2 ட்ரெய்லர் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா June 12 ரிலீஸ் மாதிரி ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு படம். பட் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு சார். கிட்ட ரஜினி சார் படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நெல்சன் அப்படி பார்வையிலேயே பார்த்துட்டு இருந்தாராம். அவருக்கு குழப்பம், இது என்ன புதுசாக பார்க்குறாரு, இப்படியே ஜெயிலர் ஒன்றுமே இருக்குன்னு சொல்ல போகிறாரா, இல்லை அவர் நல்லா இருக்கு சொல்ல போகிறாரா, இல்லை சுமாராகன்னு சொல்ல போகிறான்னு தெரியலேன்ட்டு பார்த்துட்டு நெல்சன் எந்திரிக்க வந்தாரான். டக்குன்னு உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு வந்தாரான். வந்துட்டு பார்த்தோன்னு என்ன சொல்ல வேண்டிய டக்குன்னு எந்திரிக்கும் போது உட்கார வச்சு கட்டி பிடிச்சிட்டாரான் சார். ஜெயிலர் ஒன்றை விட தாறுமாறாக இருக்கியா படம், இது ஃபுல் படம் ரஜினி சார் பார்த்துட்டாங்க, டப்பிங்கை முடிச்சிட்டாங்க, பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு ரஜினி சார் அதாவது அவர் என்ன சொல்கிறது தெரியாமல் கிட்ட 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சார். அது நெல்சன் ரொம்ப ஹாப்பிட்டாக போட்டிருக்கத. ஓகே, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட அதாவது எல்லாம் முடிகிற ஸ்டேஜ். இப்போ அதில் ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிலர் 1 விட இது ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க உங்களுக்கு. ஆனால் அந்த கதைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் சென்டர் பாயிண்ட்டாக ரஜினியுடைய மூவ்மெண்ட் நேரேஷன் போய்கிட்டே இருக்கும். சுற்றிலும் மட்டும் எல்லா கேரக்டர்ஸ் வரும் உங்களுக்கு. அதை அதில் சிறப்பாக பார்க்கணும்னா ஷாருக் கான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் மட்டுமே பிளான் பண்ண ஒரு டேட்டை 7 நாள் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வருது. பிரமாதமான ஒரு ரோலாம் சார். அது ஷாருக் கான் பண்ணுறாரு போது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியானாராம். இப்போ ஷாருக் கான் வேறு லெவல், தயவுசெய்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீ சீனை கரெக்டாக கொண்டு போகும்போது தான் என்ன சார் டெவலப் பண்ணியிருக்கேன் சார். நான் இதை அவரே நான் ரஜினி ஃபேன் ஒரு சாங்கு டான்ஸ் ஆடியிருக்கேன், லுங்கி டான்ஸ். ஏங்க பக்க வெறியருங்க இவர், ரஜினி ரசிகரோட வெறியர். ஸோ அதனால் ஷாருக் கானுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியானாராம் ஷாருக் கான். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரோல் தான் பார்த்தேன், ஆனால் இதை நீ டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கீங்க, முடிச்சு விட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஷாருக் கான் சீனாக பார்த்து ரஜினி சார் மிரண்டு போனாராம். இந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ரஜினி சார் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார் படம் பார்த்துட்டு. ஷாருக் கானுடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு, அதோட ரோலை பார்த்துட்டு, அப்புறம் எஸ்ஜே சூர்யா அந்த கேரக்டர் நான் பண்ணால் பிரமாதமாக இருந்திருக்க மாதிரியும் சொல்லியிருக்காரு. சார் படத்தில் நீங்கள் ஹீரோ சார், நீங்கள் அதை பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் ஜாலியாக பேசப்பட்ட ஒரு தகவல். அது எஸ்ஜே சூர்யா ரோல் எனக்கு கொடுத்துருக்கூடாதா வில்லன் ரோல்? எஸ், ஏன்னா அவர் வில்லன்னா ரொம்ப லைக் பண்ணுங்க ரஜினி சார் அதை. ஸோ நான் நடிகவே இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த பேருக்கு முழுமையான தகுதி எஸ்ஜே சூர்யான்னு சொல்லி ரஜினி சார் நேரடியாக சொன்ன விஷயம் இருக்காது. ஸோ அந்த ரோல் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ரஜினி சாரும் எஸ்ஜே சூர்யா வர்ற சீனில் தெரிக்கிறது மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதை அப்புறம் விஜய் சேதுபதி வர்றாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சந்தானமும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா ஒரு ஒரு தகவல் வந்திருக்கு. அதை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதற்கு பிறகு யோகி பாபு, நீங்கள் ஜெயிலர் 1 நீங்கள் பார்த்ததை விட ஜெயிலர் 2 அவருடைய கேரக்டர் இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் பிரமாதம் பண்ணியிருக்காராம் யோகி பாபு. ரஜினி சாரே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் பிரமாதம் மாதிரியும் ஒரு ரோலு அப்படின்னு சொல்லியிருக்காராம். இங்கே யோகி பாபு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் இருக்கும்போது ஷார்ட்டுக்கெல்லாம் அதாவது ஒன்றா உட்காந்து பேசிட்டு பாருங்க சார். இங்கே நீங்கள் பாருங்களேன், ரஜினி சார் கேரவனுக்குள்ளே போகல, தனிமைப்படுத்தல. அவர் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் சேரை போட்டு பார்க்குற ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்காராம். இது யோகி பாபு எதிர்பார்க்கல. அவருடைய என்ன உச்சம், அவர் பாட்டு சாதாரணமாக பேசிட்டு உட்காந்துருக்காரு. அது அவரை மாதிரிலாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் எங்கனால அப்படிங்கிறது மாதிரி எல்லா நடிகருமே கஷ்டங்கிறார் யோகி பாபு.
இந்த ஸ்பாட்டில் வந்து நெல்சன் வந்து ஷாட்டுக்கு கூப்பிடும்போது ரஜினி சார் அடுத்த செகண்ட் இருந்துருச்சு. இதுதான் கூலியில் பண்ணார். சத்யராஜே சொல்லியிருப்பார், உங்களுக்கு பார்த்தா தெரியும். லோகேஷ் கூப்பிடும்போது ஜம்ப் பண்ணி எதிர்த்து நடந்து போயிடுவார். சத்யராஜ் லேட்டாக தான் 2 நிமிஷம் லேட்டாக தான் போவோம் ஸ்பாட்டுக்கு. என்ன மனுஷங்க இந்த வயசில் இவ்வளோ ஸ்பீடாங்க அப்படின்னு சத்யராஜ் சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இங்கே ஜெயலலிதா டூரில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நெல்சன் ஷார்ட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு செகண்ட் ஜம்ப் பண்ணி சார் போடுறாரு. யோகி பாபு எந்திரிச்சு நடந்து வர்றதுக்குள்ளாட்டியும் நெல்சன் கத்துவாரா, யோ சீக்கிரம் வாயா, என்ன தலை நீ சீக்கிரம் வா. நீ அவர் பாட்டு ரஜினி சார் புஷ்குன்னு எந்திரிக்கிறார், வேகமாக போயிடுறாரு. நாங்கள் நடக்க வேணாமா, அவர் ஸ்பீடில் வர முடியாதுங்கனால. ஸோ இந்த வயசுலேயும் அவருடைய இந்த ஸ்பீடு, அவருடைய இந்த உழைப்பு, இதெல்லாம் பார்த்தா ஸோ அதை வந்து வர்ணிக்கவே வார்த்தை இல்லைங்கிறார் யோகி பாபு. ஸோ என்ன சொல்ல வரோம்னா, இந்த படம் வந்து வேற லெவல் வர்றதுக்கு ரஜினி சார் வந்து இன்புட் திரும்ப திரும்ப ரிசல்ட்டை கேட்குறானா, ஜெயிலர் 1ல் இருந்தது மாதிரி இருக்கேனா, இதில் எப்படி இருக்கேன், போதுமா, இன்னும் நல்லா பண்ணவா, வேறு மாதிரி பண்ணவா சார், நீங்கள் பண்ணினதே அது ரொம்ப 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 இந்த எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குது சார், நீ இன்னும் பண்ணவா போதுமான்னு கேட்குறீங்கன்னா, அதை உங்களோட இன்வால்மெண்ட் எனக்கு புரியுது, இதுவே எனக்கு அதிகம் சார் நான் நெல்சன். அதை யோகி பாபு சொல்கிறாரு சார், நெல்சன்கிட்ட போய் இன்னும் நான் பண்ணவா, இன்னும் வேணுமா, மற்ற எல்லா பேருமே நாங்கள் பண்ண வரைக்கும் போதும் சொல்லி நாங்கள் ஆஃப் ஆயிடுவோம் சார், நாங்கள் எல்லா பேரும். ரஜினி சார் இன்னும் பண்ணவா, இன்னும் வேணுமா உங்களுக்கு வேறு ஏதான்னு கேட்குறாரு. அப்போது அவருடைய அந்த அவருடைய என்னென்னா அந்த ஈடுபாடு எந்த அளவுக்கு சொல்கிறதே வார்த்தை இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே ரஜினியோடைய நடிப்பையும் அந்த இன்வால்மெண்ட்டையும் அவருடைய சின்சியாரிட்டி பார்த்து கற்றுக்கணுன்றாங்க. சுருக்கம் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் இன்னும் ரஜினி கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இவ்வளோ பேர் மத்தியில் படம் சிறப்பாக வந்திருக்கிற ஒரு தகவல் ரஜினி சாரை தெளிவுபடுத்திருக்காரு. இந்த பக்கம் இவ்வளோ ஆக்டர்ஸு, இந்த பக்கம் மோகன்லால், இந்த பக்கம் சிவராஜ்குமார், அந்த பக்கம் வந்து மிதுன் சக்கரவர்த்தி, ஸோ வித்யா பாலன், ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்குங்க இதில். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய வர சீனில் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் எல்லா பேருமே. அதில் ஓவரால் ஜெயிலர் 2 நீங்கள் ஜெயிலர் 1 விட ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கிறதா ஒரு தகவல். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிக்கிறேன், இந்த பெஞ்ச் மார்க்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 1000 கோடியை சாலிடாக அடிச்சுட்டு போதுன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு கூட நடித்தவர்கள் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ரஜினி சார் சொல்ல, நெல்சன் சொல்லலை, கூட நடித்தவங்க சொல்கிறாங்க பிரமாதமாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் ஜூன் 12 ரிலீஸ்க்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏப்ரல் 14 இதனுடைய ஒரு சிங்கிள் ட்ராக் எதுவோ கிளிம்ஸோ ட்ரெயிலரோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். இப்போ இது ஓகே சார், 73 படத்தி எந்த நியூஸுமே இல்லையா சார்? சிபி சக்கரவர்த்தி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகே படத்துக்கு கன்மிட் ஆகிட்டாருன்னு. பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு நியூஸுமே வரல, யார் நடிக்க போகிறாங்க, இது எதை நோக்கி போகுது இந்த படம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு படத்துடைய ரீமேக் அப்படின்றாங்க, எது உண்மை? இல்லை, சிபி சக்கரவர்த்தி வந்து கதை விவாதத்தில் கொஞ்சம் ஈடுபட்டாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வேண்டிய வேலையில் இதை ரஜினி சார் டிக்ளேர் பண்ணிட்டாரு, பண்ணுறதே கமல் சொல்லியாச்சு, அந்த ஒரு இது தான். நீங்கள் ஜெயிலர் 2க்குள்ளே போயிட்டனால அதை கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கணும் தான் வெயிட் பண்ணாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க்குள்ளே போனார், ஸ்கிரிப்ட் ஒர்க்கே வந்து சிபி முடிச்சிட்டாரு, பவுண்டட் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணிட்டாரு. பைன் பண்ணி கொண்டு வச்சு ரஜினி சாருடைய பெரிய இமேஜ் பேக்டாவில் அண்ணாமலை ஸ்டில்லில் வச்சு ரெடி பண்ணிட்டேங்கிற ஒரு தகவலை அவர் ஃபோட்டோ விட்டு ஒரு இமேஜை விட்டு ஒன்று தெளிவுபடுத்தினார். அதுக்கு வேண்டிய வேலையில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆக்டர்ஸுடைய சாய்ஸில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அந்த படத்து சாயலாக இந்த படத்து சாயல் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம், ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பான்னு கேரக்டர் தான் ஹீரோ. அவரை சுற்றிலும் என்ன நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. நீங்கள் வந்து இந்த அந்த படம் இந்த படம் சாயல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட அவசியமே இல்லை. ரஜினிக்காக எழுதப்பட்ட ஒரு கதை இது. சுருக்கமாக அவ்வளோதான் சொல்லலாம், பிரமாதமாக இருக்குது இதில். ஸோ இதில் வந்து மற்ற சாய்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம மலையாளத்தில் இருக்கிற அந்த ஹீரோ டைரக்டர் தயாரிப்பாளர் வந்து பாசில் ஜோசப் அவர் உள்ளே வர்றார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் உள்ளே வர்றாங்க. இதற்கிடையில் ரஜினி சாருக்கு யாரை ஜோடியாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வந்து இந்த கதைக்குள்ளே யார் போடலாம் போது ஹீரோயினை சாய்ஸ் பண்ணி சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லும்போது எல்லா பேருமே சிறப்பாக இருக்குது, இதில் யாரை போட்டாலும் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அஸ் ஒரு டைரக்டர், இதுக்குள்ள நான் இவங்க போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் நான் இதை. பட் 3 பேர் நல்ல சாய்ஸுங்கும் போது தான் டக்குன்னு ஒருத்தர் டிக் பண்ணுறாங்க. இது சொல்லும் போது ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப மிரண்டு போனார். நான் எதிர்பார்த்தேன் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் போடுவீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஒரு 2 படம் பண்ணியிருக்காங்க. சிவான் ஒரு படம், அது கமர்ஷியல் ஹிட்டு. ரெண்டாவது நல்ல ஒரு சென்டிமெண்ட், ஒரு லவ்னாலே ஒரு எப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை பண்ணால் தளபதி படம் கேட்கவே வேண்டாம். ஸோ அந்த காம்பினேஷன் மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆச்சு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா அது கூலி படத்தில் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது.
சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்களால பண்ண முடியல. வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் ஃபோட்டோ காட்டி மட்டும்தான் கிளைமேட் ரஜினி சார் பார்த்துட்டு போகிற மாதிரி இந்த ஃபீலை ஒரு விஷுவல் காமிச்சிருப்பாங்க. வேறு யாருமே சோபனா அவர்கள் வர்றாங்க. ஸோ ரொம்ப பல வருடங்களுக்கு பிறகு ஒன்றா பண்ண போகிறாங்க இதை. அவர்களும் வந்து நல்ல கதை இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி மலையாளத்திலையும் நடிக்கிறது இல்லை பெருசாக, தமிழ்லேயும் ஆஃபர் இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா பரதநாட்டியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதனால் ஸோ அதில் அவங்களுடைய இந்த ஜாப் போய்கிட்டு இருக்கு. ரீஎன்ட்ரின்னு நினைக்கலாமா இது? எஸ், கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாறுகிறதே இல்லை. ஏன்னா நல்ல கதை தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இந்த கதை சோபனாவுக்காகவே உருவானது மாதிரி இருக்குது. கேட்ட உடனே பண்ணுறேன். நானும் ரஜினி சார் படங்கள் நிறைய நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். வாய்ப்பு ஆனால் இப்போ அவர் ஏஜ் கேட்டுற கேரக்டர் கண்டிப்பாக உருவாகும். எப்படி இருந்தாலும் வரும்னு நினச்சேன், அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வந்து இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பல வருடங்களுக்கு பிறகு சோபனா உள்ளே வராங்க, பேசில் ஜோசப், பிரியங்கா மோகன் அண்ட் அனிருத், இன்னும் மேற்கொண்டு யாரை காமெடி இதெல்லாம் போடலான்ட்டு இதுக்குள்ளே சந்தானமும் வர்றது மாதிரியும் ஒரு வேலை, அது ஒரு விஷயம் பேசப்பட்டு ஒரு தகவல் ஒன்று இருக்குது. எஜ்ஜே சூர்யாவும் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது. ஆனால் உறுதி செய்யப்படல. 4 பேர் மட்டும் இப்போ வர்றாங்க. ஸோ அது வந்து ஏப்ரல் 20ஆம் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அது. ஸோ அது வந்து ஏக்தம் ஒரே ஷோவில் பிளான் பண்ணுறாங்க. அந்த படைப்பிடிப்பு முடிச்சுட்டு ரஜினி சார் ஒரு 2 மாதம் ஓய்வில் இருக்கிற மாதிரி இருக்குது. 1 மாதம் இமயமலை போகிறாராம். டோட்டலாக போய் ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு ஆன்மீகம், யோகா, மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு. வந்த உடனே நெக்ஸ்ட் இயர் வந்து ரஜினி கமலும் சேர்ந்து பண்ண படத்தை வந்து அந்த வேலையில் ஆரம்பிக்க போகுது. முக்கியமான ஒரு விஷயம், ஜெயிலர் 2 உடைய இன்ட்ரோல் பிளாக் தெரிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஜெயிலர் 1 பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? பட்டம் இன்டர்வல் பிளாக் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் வந்து அடுத்து என்னங்கிறது மாதிரி இன்டர்வல் வெளில வராத அளவுக்கு உட்காந்து அந்த சீன் அமைக்கப்பட்டது. நீங்கள் அனிருத் அதில் எந்த அளவுக்கு விளையாடி இருப்பாருன்னு தெரியும் மியூசிக்கில். பட் இந்த படத்தில் இந்த இன்டர்வல் பிளாக்கு ஜெயிலரை விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. அதில் நடித்த ஒரு நடிகையே வேற சொன்ன ஒரு விஷயம் இருக்குது அதில் உங்களுக்கு. அதை ஸோ அதனால் அந்த படம் பார்த்துட்டு அதுதான் நான் சொன்னேன், ரஜினி சார் படம் பார்த்துட்டு நெல்சனை 2 நிமிஷம் அப்படியே ஒன்றும் பேசாமல் அப்படியே பார்வையில் பார்த்து கட்டி பிடிச்ச விஷயத்தை சொன்னேன் இல்லைங்களா, அது இன்ட்ரோல் பிளாக் பார்த்துட்டு தாறுமாறாக இருக்கா உங்களுக்கு. அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஓவரால் படமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. அதை அதனால் நீங்கள் இன்ட்ரோல் பிளாக், அதை இன்ட்ரோல் பிளாக் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆரம்பத்திலிருந்து மிடில் இன்ட்ரோல்லேருந்து கிளைமாக்ஸ் வரைக்குமே படம் வேறு லெவல். ரஜினி சாரும் ரொம்ப ஹோப் கொடுத்துருக்காரு. இந்த படம் அனிருத் அடுத்த கடத்தை கொண்டு போயிடுவார் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவார். மியூசிக்லாம் ஒரு படம் கிடையாதுன்னு சொல்லுவார். ஸோ அதனால் அனிருத் கைக்கு போது இப்போ அவர் அந்த மியூசிக் கம்போசிங்கள் பார்க்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். ஓகே சார். இப்போ அடுத்தடுத்து ரஜினியோட 2 திரைப்படங்கள் அவர்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக ரஜினி ரசிகர்களுக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, ட்ரெய்லர் எதுவுமே இல்லையாப்பா, ஆனாப்பா ஒரு அப்டேட்டுமே கிடையாதுன்னாங்க. ஸோ இப்போ பேக் டு பேக் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிவிச்சுக்கலாம். ரஜினி பார்த்துட்டாரு, ட்ரெய்லரில் வரப்போகுது, இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருக்குது. ஜெயிலர் 1 இன்டர்வல் பிளாக்ல தான் தெரியும் ரஜினி அவருடைய ரியல் ஃபேஸை காட்டுவார். ஸோ அப்போ ஜெயிலர் 2 உடைய அந்த இன்டர்வல் பிளாக் கண்டிப்பாக வேறு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட வெறித்தனமாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னென்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு கொடுப்போம். நன்றி சார். நன்றி சார்.